பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் அல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலப்பா இந்த சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாங்க. பரத்திலிருந்து உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இங்கே பாருங்கள், ஏசப்பான்னு இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வேத வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 2-3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு அப்படின்ட்டு ஆண்டு சொல்கிறார். இங்கே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காது. நம்ம கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆண்டருடைய வருகை சமீபமாக இருக்குது. அதனால் எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ணுங்க, இந்த வேத வசனத்தை ஜாக்கிரதையாக என்ன பண்ணிட்டு தவறில்லாமல் உபதேசம் பண்ணு. சத்தியத்தை சத்தியமாய் அந்த வசனத்தை சொல்லு அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்போ எல்லாம் நீடிய சாந்தத்தோடு, ஏன்னா நிறைய பேர் பிரச்சனையோடு கவலையோடு வேதனையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? சாந்தமாக சொல்லணும். அவங்களுடைய மன தெளிவாகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லணும்ன்ட்டு ஆண்டு சொல்கிறார். உபதேசம் பண்ணுன்னு சொல்கிறார். கண்டனம் பண்ணி அவங்களுக்கு எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, அவங்கள பிடிச்சு வச்சு அவங்களுக்கு சாந்தமாக உட்கார வச்சு அவங்களோட என்ன பண்ண பேசிடு, எப்படியாச்சும் வசனத்தை அவங்களுக்குள்ள அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அவங்கள எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க ரொம்ப முரடு பண்ணுவாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. வசனமே அவங்களுக்குள்ளே போகாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ போராட்டம், அவ்வளோ மனக்காவல், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ வேதனையோடு இருக்காங்க. ஐயோ, நான் வேத வசனம் படித்து ஜெபம் பண்ணி துதிச்சு ஜெபம் எல்லாமே செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வரலை. நான் இந்த வசனத்தை நான் கேட்காம இருப்பதே நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடினம், இருதம் வந்து கடினப்பட்டு போயிருக்கோம். அவங்களுக்கு தான் ஆண்டு சொல்கிறார், சாந்தமாக அவங்களுக்கு என்ன பண்ண உபதேசம் பண்ணுன்ட்டு ஆண்டு சொல்கிறார். அப்படி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்கள், ஏமாற்றுகிற போதகர்கள் இருக்கிறாங்க, ஏமாற்ற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா கை வைக்கிறோம், வா இங்கே வச்ச இங்கே வா அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை ஆதாயம் பண்ணிக்கிட்டு அவங்க தவறான உபதேசங்களை பண்ணி அவங்களுக்கு தவறான ஆவிகளை அவங்களுக்குள்ளே ஏவ விட்டு அவங்களுள்ள பிரச்சனைகள் பாடுகள் அதுபோல் இராதபடிக்கு அவங்களுக்கு என்ன பண்ணு, கண்டனம் பண்ணி என்ன பண்ணு, அவங்களுக்கு உபதேசம் பண்ணு. கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்ட்டு ஆண்டு சொல்கிறார். இப்படியாக நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம சந்திப்போம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து நான் சொல்கிறது ஒன்று தான், அவருடைய திரு வசனத்தை மாத்திரம் நம்ம பிடித்து கொள்ளணும். சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ளணும். அந்த ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் தரணும்னு சொல்லி ஜெபமெல்லாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரை கேட்டு